நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். ஹாய். நோ அனியன் நோ கார்லிக் ரெசிபிஸ் அப்படின்றது வந்து நிறைய இருக்கு. இது வந்து டெம்பிள் பிரசாதம் மாத்திரம் இல்லை, வீட்டில் பண்ணக்கூடிய ரெசிபிஸாக இருக்கட்டும், ஸ்பெசிஃபிக் டேஸில் பண்ணக்கூடிய ரெசிபிஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு என்ன பண்ணி காட்ட போறேன், நம்மாத்து வெஜிடபிள் பிரியாணி. அப்படி போடு. சி இது நம்மாத்துல வந்து we like to take பிரியாணி of course. இப்போ இதெல்லாம் போட்டு சாப்பிட்றோம். பட் ஒரு விதத்தில் நான் ஒரு தினசா பண்ணுவேன். அதுக்கு வந்து வெங்காயத்துக்கு பதிலா ஐ ஃப்ரை கேபேஜ். வெரி நைஸ். அதனால ஒரு சேஞ்சுக்கு தான் அது. சரி, பட் இட் இஸ் so nice that you all liked it. And one more thing I want to tell you, we have crossed, this is the 102x episode. ஓஹோ, வெற்றிகரமான 102வது எபிசோட். அதனால இந்த எபிசோட் வந்து since you have brought me into the media, this episode is dedicated to you. சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் அடிச்சு தூக்கிட்டு இருக்கீங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். இது உனக்கே தெரியாது ராகேஷ். எனக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல. நான் திடீர்னு பார்த்தேன் 100 எபிசோட் ஆயிருக்குமா தெரியலையேன்னு பார்த்தா 101 போன வேண்டியது. இது 102. But I said I have to dedicate this to you because ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து இதுக்கு ஆக்சுவலா என்னெல்லாம் வேணும்னாக்க, இது பாஸ்மதி ரைஸ் தான் அது. ஐ ஹவ் சோக்ட் இட் அண்ட் ஐ கெப்ட் இட். இது அதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கேன். சரி, கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டிருக்கேன். கேபேஜ் வந்து நல்லா வறுத்து வச்சிருக்கேன். சரி, நல்ல பிரவுன் கலர். நீ வந்து பிரியாணிக்கு வெங்காயத்தை வறுக்கிற மாதிரி, இது வந்து நெய். இது வந்து அதுல வந்து கயிறுலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். ஐ கேன் சே இட் மேரினேட். நம்ம இதுல கூட சொல்லலாம். தயிர், தனியா பொடி, மிளகா பொடி, அப்புறம் கரம் மசாலா, மஞ்சள் பொடி, இஞ்சி, 2-3 பச்சை மிளகா, அப்புறம் இந்த இது தயிர் நிறைய குத்தி அதை உப்பு போட்டு மேரினேட் பண்ணி இட்ஸ் மேபி ஒரு 15-20 மினிட்ஸ் வச்சிருக்கேன். அப்புறம் குக்கர்ல தான் ஆக்சுவலா பண்றதா தான் தனியா வடிச்சு தான் பண்ணணும். பட் ஐ டூ இட் இன் a faster way as usual. ஸோ குக்கர்ல வந்து நெய், எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறது. பிரிஞ்சி இலை, இந்த ஸ்டார் அனிஸ், 2 மிளகு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அப்புறம் இது வந்து மேஸ். இது நல்ல வாசனை. இது வந்து துளியூன்னு அந்த கடல் பாசின்னு சொல்லுவாங்க. கல்பாசி. எஸ். அதெல்லாம் தாளிச்சுட்டு யூ ஆட் த ரைஸ். ஓகே, நீ எல்லாம் பேச்சிலேயே முடிச்சிராத. அதுக்கு அப்புறம் வேற என்ன வேணும் சொல்லு. இதெல்லாம் வந்து கார்னிஷிங். ஓகே ஃபைன். புதினா, முந்திரி பருப்பு, அப்புறம் இது வந்து பாத்தியா குங்குமப்பூ கொஞ்சோண்டு. அண்ட் திஸ் இஸ் ரோஸ் வாட்டர். சரி, ஓகே. அது எண்ணெய் ஃபர்ஸ்ட். எண்ணெய் இருக்குன்னு விட்டுக்கணுமா? நல்லா விட்டுக்கணும். ஏன்னா இது வந்து நீ வந்து வேற மாதிரி பண்ற, வதக்கி அப்படியே பண்றப்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் உன்னோடது. இதுவும் நல்லா இருக்கும், பாத்துக்கோ. இது நெய் போட்டிருக்கேன். எஸ், எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஐ ஆட் தி பிரிஞ்சி லீவ்ஸ். ஏன்னா இது நல்ல வாசனை. இது அப்புறம் வந்து ஏலக்காய். இந்த பிரிஞ்சி லீஃப் ஆக்சுவலா எதோட லீஃப் சொல்லு பாப்போம். கிராம்புல பட்டை இலை, தெரளி இலை. எஸ், இதோட ஃப்ரெஷ் இத வச்சு தான் தெரளி கொழக்கட்டைன்னு பண்ணுவாங்க. இது பட்டை. இது வந்து இந்த மராட்டி முக்கு. இது ஸ்டார் அனிஸ். இது மேஸ். அப்புறம் இது வந்து 2 மிளகு, கிராம்பு எல்லாம். இதுதான் ஸ்டார் அனிஸ். எப்படி அழகா இருக்கு பாரு, பொட்டலம் மாதிரி. அன்னாசி பூ. ஆக்சுவலா 2 டொமேட்டோ பியூரே பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து இப்போ இதுல போட போறேன். அதுல நீ பியூரே பண்ணிருக்கேன்னா இதுல வந்து வெறும் பச்சை டொமேட்டோ. பச்சை, நாட் பிளான்ச் பண்ணி. நோ நத்திங். சரி, இது வந்து தலிகோராக்கே. இதுல வந்து யூ ஆட் தி வெஜிடபிள்ஸ். ஓகே, பட் இது கொஞ்சம் குக் பண்ணிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஏன்னா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகும். அண்ட் மோர் ஓவர் கொஞ்சம் திக்கனும் ஆகும் அந்த இது பியூரே. சோ பச்சை வாசனை நல்லா போயிடுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து யூ ஆட் தி வெஜிடபிள்ஸ். ஓஹோ, இதுலயே கொஞ்சம் அந்த ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் போடுறீங்க. காலிஃப்ளவர் இல்ல, சாரி, கேபேஜ். இது பாரு. அதனால அது மேலாக எடுத்து வச்சிருக்கேன் டு ஷோ டு வியூவர்ஸ். சபாஷ். பாரு எப்படி இருக்கு பாருங்க. இதையும் இப்போ நீ சாதம் வந்து இது என்ன, இது வந்து ஒரு 2 அழகு. ஃபுல்லா பெரிய அழகு. சோ அதையும் ஐ ஆடிங் தான். ஓகே, இத வந்து வெறுமே வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணிருக்கேன். இல்ல ஊற வச்சிருக்கேன் இல்லையா? ஊற வச்சு half an hour தான். ஓகே
ஊற வச்சுட்டு அப்புறம் இது பண்ணிட்டேன், வடிகட்டியில் போட்டேன். ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். ஆஹா பலே பலேன்னு இருக்குமா, பத்தியா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஸோ 2 கப்பு அரிசிக்கு வந்து எவ்வளோ? 4 டம்ளர் ஊற்றலாம். 4? இதுக்கு ஏற்ற தண்ணி ஊற்றிட்டாச்சு. கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் போட்டேன். ஓகே ஆமாம், போட்டுட்டு ஒரு தடவை இந்த நெய்யை மாத்திரம். அதான் நான் பார்த்தேன், நெய்யை விடுறதாவது. ஸோ இது ப்ரெஷர் குக் எத்தனை விசில்? இது வந்து ஒரு விசில் ஃபுல்லாக விட்டுடணும். அடுத்த விசில் வருது, ஹாஃப் வந்தோன்னா அணைச்சுடலாம். ஓகே ஆமாம், 1.5 விசில். ஸோ விசில் நல்லா அடங்கி எடுத்துப்போம். நல்லா அம்மாச்சி காப்பாத். டரக் டரங் 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 டரங். எப்படி இருக்கு பத்தியமா? பிரமாதமா இருக்கு பார்க்கிறதுக்கு. இப்போ இது இருக்கு இல்லையா, இப்போ உடனே கலராத இந்த கார்னிஷ்லாம் போட்டுடலாம். போட்டு கொஞ்ச நேரம் அந்த தம்லயே இருக்கணும். அப்படியே ஒரு 5 நிமிஷம். என்னெல்லாம் தெரியுமா பண்ணணும்? முதல்ல முந்திரி பருப்பு. முந்திரி சபாஷ். முந்திரி பருப்பு, குங்குமப்பூ. குங்குமப்பூ பால்ல அடிச்சு, சொட்டு ரோஸ் வாட்டர். ஓகே 1 போர்ஷன் வறுத்தாச்சு. ஓகே இது அடுத்த போர்ஷன். இது நைஸ். சாப்பிட்டு பார்க்குறியா அம்மாச்சி காப்பாத்? எப்படி இருக்கு பாரு. ஆமா ஆமா, அது நழுவுற கரண்டி வச்சு அம்மாச்சி காப்பாத். வாசனை வருதா? பிரமாதமா. நீ பண்ற மாதிரி இருக்கா? வேற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா? இட்ஸ் a play of fragrance. ஏன்னா அவ்வளோ ஸ்பைசஸ் இருக்கு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அந்த மிளகு, அப்புறம் அந்த கல்பாசி, மராத்தி மொக்கு, அன்னாசி பூ, இதெல்லாம் சேர்ந்து வரும்போது இட்ஸ் பிரில்லியன்ட். அண்ட் முக்கியமாக ஃபைனலாக அந்த ஃபினிஷ்க்கு வந்து நம்ம ஒரு ரோஸ் வாட்டர் அண்ட் குங்குமப்பூ ஆட் பண்ணுறது, கலரும் வந்து இட் கிவ்ஸ் இட் தட் நைஸ் பிரியாணி கலர்மா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ். See, இதெல்லாம் ஆனியன் இல்லை. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணனா 75% அந்த சாதத்தை வடிச்சுடலாம். வடிக்கிறப்பவே இந்த மசாலாலாம் போட்டு அதை வடிச்சுடணும். அப்போ இந்த லைமும் துளியோண்டு போடுவா. அப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு ப்ராபப்ளி யூ கேன் லேயர் இட் and make it. அதுவும் பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் சக்குன்னு பண்றது மாதிரி. Yes, so go ahead, try this recipe and let us know how you liked it. This dedicated to you, Rakesh. Very nice. Thank you. Thanks. Bye.